2 காண்டாமிருகத்துக்கு 24 மணி நேரமும் 4 துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு எதற்கு? அதாவது காண்டாமிருகம் யானையை விட கொஞ்சம் அளவில் சிறிய ஒரு பெரிய ஒரு விலங்குன்னு சொல்லி காண்டாமிருகத்தை சொல்லலாம். இந்த காண்டாமிருகத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. உலகம் முழுக்க உள்ள காண்டாமிருகங்களை 5 வகையாக பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைனோ, பிளாக் ரைனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வெஸ்டர்ன் பிளாக் ரைனோ, நார்த்தன் பிளாக் ரைனோ, வெஸ்டர்ன் ஒயிட் ரைனோ, நார்த்தன் பிளாக் ரைனோ அப்படின்னு திசைகள் அடிப்படையில் வச்சு அங்கங்கே வாழக்கூடியதை வச்சு அதை வந்து நிறைய உட்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதில் நார்த்தன் ஒயிட் ரைனோ அப்படிங்கிற அந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிறதே 2 காண்டாமிருகம் தான் இருக்குது. அப்படி அழிவினுடைய விளிம்பில் இருக்குது அந்த இனம். ஏன் அப்படி ஒரு இனம் வந்துச்சு? அந்த இனத்துக்கு ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? வேட்டையாடினாங்க. விலங்குகளை வேட்டையாடி இந்த காண்டாமிருகத்தை அதிகமாக வேட்டையாடினதுனால இன்றைக்கி உலகத்திலே காண்டாமிருகத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துடுச்சு. என்ன காரணம்னா ஒரே ஒரு மூட நம்பிக்கை தான். காண்டாமிருகத்தினுடைய தலைக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கும். சில காண்டாமிருகத்தில் 2 கொம்பு இருக்கும். அந்த கொம்பை வந்து எடுத்தால் அதில் உள்ள பொருட்களை வைத்து கொண்டு ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கையினால் சைனா மற்றும் வியட்நாமில் அது ரொம்ப ஆழமாக நம்பப்படுவதனால அந்த குறிப்பிட்ட 2 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதற்காகவே வேட்டையாடி மிகப்பெரிய அழிவை சந்தித்த ஒரு இனம் அப்படின்னு நம்ம காண்டாமிருகத்தை சொல்லலாம். அந்த காண்டாமிருகத்தினுடைய அந்த கொம்பில் உள்ள அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடி, நம்ம கையில் உள்ள நகம் எந்த பொருளால் ஆனதோ அதே மாதிரியான ஒரு பொருளால் ஆனது தான் அந்த கொம்புமே. ஆனால் அந்த அறியாமை வந்து இன்னும் அதை விட்டு அகலலை அப்படின்னு சொல்லலாம். அதற்காக தான் இது வந்து மிகப்பெரிய அழிவை சந்திக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் நார்த்தன் ரைனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனம், அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 தான் இருந்துச்சு. அதற்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா யாரும் வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்படி வேட்டையாடுவாங்க காண்டாமிருகத்தினா? காட்டில் போய் காண்டாமிருகம் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுலாம் நம்ம இருக்க வேண்டாம். காண்டாமிருகம் எங்கே சாணி போடுதுன்னு பார்த்தா போதும். அது எங்கே சாணம் போடுதோ அந்த இடத்துல தான் வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் ரெகுலராகவே வந்து சாணம் போடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஒரு விலங்கு சாணம் போட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல காண்டாமிருகம் அந்த சாணத்தை வச்சே அது ஆணா பெண்ணா, அது இனப்பெருக்கத்துக்கு உகந்த காலத்தில் இருக்கா இல்லையா, அதனுடைய உயரம் என்ன, அளவு என்ன, மொத்தத்தையும் அதை நுகர்வதன் மூலமாகவே அந்த சாணத்தின் மூலமாகவே அந்த காண்டாமிருகம் எப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த காண்டாமிருகம் கண்டுபிடிச்சிடும். அதனால் எந்த இடத்துல சாணம் போடுதோ அந்த இடத்துல ரெகுலராக ஒரே இடத்துல வந்து சாணம் போடும். சாணம் போடுற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைஞ்சு நின்று துப்பாக்கி வைத்து கொண்டு குறி வைத்துட்டு இருந்தாலே தானாக வந்து அந்த காண்டாமிருகம் மாட்டும். அப்படியே அதை வந்து கொன்னுருவாங்க. கொன்று மிகப்பெரிய ரம்பம் அறம் வைத்து மிஷினை வச்சு அதனுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அதனுடைய இதெல்லாம் நறுக்கிட்டு போய் அவங்க வந்து இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்படித்தான் இந்த இனம் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் ரைனோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 200 இருந்தது. நம்ம அரசாங்கம் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இன்றைக்கி வந்து 2500 காண்டாமிருகங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒயிட் ரைனோ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நார்த்தன் ஒயிட் ரைனோங்கிற இனம் அழிந்து கொண்டே வந்தது. இந்த 4 தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று என்ன செஞ்சிச்சுன்னா இறந்து போயிடுச்சு. இன்னொரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வச்சுருந்தா இனப்பெருக்கம் ஆகாது, அது ஒரு இயற்கையான சூழலில் கொண்டு விடலாம் அப்படின்னு ஆப்பிரிக்கா போன்ற காடுகளில் கொண்டு போய் அதை சுதந்திரமாக விடுறாங்க. திறந்த வெளி காடுகள், அடர் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய அந்த இதில் விடுறாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் அது வந்து கருத்தரிக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வயோதிக நிலையை அடைஞ்சிச்சு. உயிரோடு வாழுமே தவிர இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் அந்த ஆண் காண்டாமிருகம் இல்லை. அதன் பிறகு அது ஒரு நோய்வாய்ப்பட்டு அது இறக்குற ஸ்டேஜில், அது இறப்பதற்கு முன்பே அதனுடைய உயிரணுன்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுவை எடுத்து அந்த திரவ நைட்ரஜன் மூலமாக அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ 2 பெண் தான் இருக்குது. இப்போ அதுவும் இனத்தை பெருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்று அம்மா இன்னொரு மகள்னு சொல்கிற அளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் அந்த தாய்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது தாய்மை அடைகிற பக்குவத்திலே அது இல்லை. அதற்கான எந்த ஒரு விதமான உடல் தகுதி அதுக்கு இல்லை. அந்த ஏஜை தாண்டிட்டு அந்த காண்டாமிருகமும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போது செயற்கை முறையில் தான் கருத்தரிக்க வைக்க முடியுமே தவிர இயற்கையான முறையில் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உயிரணுவை எடுத்து இந்த தாயினுடைய
அந்த பெண்ணாக இருக்கிற அவங்களுடைய உயிரணுவை எடுத்து சேர்த்து செயற்கை முறையில் கருத்தரிக்க வைத்து அந்த கருவை அந்த காண்டாமிருகத்தின் வயிற்றுக்குள்ளே செலுத்தி தான் இனிமேல் நாம் அந்த இனத்தை பல்கி பெருக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சியில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வெற்றி தரும் வாகை சூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.